கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நண்பர்களே. வாங்க இந்த வாரம் நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில்களை சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சினிமாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி துபாயில இருந்து ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. படையப்பா மூவி செம்மையா இருக்கும், இப்ப அதோட பார்ட் 2 எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க, அது உண்மையா? ஒருவேளை எடுத்தா இப்ப கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆமாங்க, அது உண்மைதான். படையப்பா பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படையப்பா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா படையப்பா பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படையப்பா பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா படையப்பா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எடுக்கத்தான் போறாங்க. சோ அதை பத்தி இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அவரோட 173 திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. சோ இந்த 173 முடிச்சுட்டு அடுத்ததா 174 வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட் தான். சோ 174 முடிச்சுட்டு 175 பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா பார்ட் 2 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக கூடுதலா வர தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கன்ஃபார்மா அப்படிங்கிறது தெரியல. இந்த 175வது படம் படையப்பா பார்ட் 2 சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம் இதுதான். இந்த படையப்பா பார்ட் 2 சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய கரியரை முடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா கன்ஃபார்மா படையப்பா பார்ட் 2 பாத்தீங்கன்னா எடுக்கதாங்க போறாங்க. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இப்ப இதை எடுத்தா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவில ஏகப்பட்ட பார்ட் 2 படங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சில படங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த வகையில இந்த பார்ட் எப்படி இருக்க போது, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ரெண்டாவது கேள்வி காஞ்சிபுரத்துல இருந்து கதிரேசன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. இப்ப எல்லாம் சின்ன படங்கள் நல்லா இருக்கு, ஸ்டோரி வைஸும் சரி கலெக்ஷன் வைஸும் சரி சூப்பரா தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல கதையில நடிக்காம வெறும் ஆக்ஷன் படங்கள் மட்டும் தொடர்ந்து பண்றாங்க? உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ சின்ன பட்ஜெட் படங்கள் இப்ப நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் பெரிய பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகிறது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற மாதிரி இப்ப எல்லா ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்ல மட்டும் தான் நடிக்கிறாங்க. சோ அப்படி இல்லாம ஆக்ஷன் படங்களோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த குடும்ப திரைப்படங்கள் ஃபேமிலில என்ஜாய் பண்ற மாதிரி திரைப்படங்கள் அவங்களும் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி குடும்ப திரைப்படங்களுக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காதுங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் இப்ப சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி கூட 173 படம் பண்றாரு இல்லையா, அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைனர் திரைப்படமா தான் இருக்க போகுது. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப குடும்ப படங்கள் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மூணாவது கேள்வி மலேசியால இருந்து அமித் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. சூர்யாவோட 50th மூவி யாரு பண்ண போறான்னு எதுவும் நியூஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ சூர்யாவுடைய 50வது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம், டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, கலைப்புழு தானு அவரு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம். சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 47வது திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. சோ போக போக தான் அந்த 50th மூவியை யார் டாட் பண்ண போறா என்ன இது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் தாங்க, கலைப்புதானு தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. டைரக்டர் மட்டும் யார் பண்ண போறா அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். இப்போதைக்கு மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ சூர்யாவோட 50 திரைப்படத்தை யார் டாட் பண்ண போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாலாவது கேள்வி திண்டுக்கல்ல இருந்து பால் பாண்டி அப்படிங்கிற கேட்டிருக்காரு. அஜித்தோட அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன? இது போக இப்ப கொஞ்ச நாளா அவர் சினிமால இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு வேற சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எது நாகார்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு இவரு சொல்றத வச்சு பார்க்கும்போது. சோ ஃபர்ஸ்ட் வந்து அஜித்தோட அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அவர் என்ன ப்ராஜெக்ட் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகேவுடைய 64வது படத்தை பத்தி தாங்க சொல்றாரு. சோ அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கிடைக்கல. சோ அதுக்கான காரணம் வந்து அவர் படம் ஓட மாட்டேங்குது, அதுக்கான கலெக்ஷன் கிடைக்காது அப்படிங்கறதுனால எல்லாம் கிடையாது. அஜித் அந்த பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் தாண்டி பெருசா பாத்தீங்கன்னா சம்பளம் கேட்கிறாரு. இப்ப வர நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 180ல இருந்து 185 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 140ல இருந்து 150 கோடி வரைக்கும் கேட்டாருன்னா கூட ஓகே. சோ 185 கோடி அப்படிங்கிறது அவருடைய பிசினஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலரி தான். சோ அந்த சேலரி அவருக்கு கொடுத்து படம் எடுக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா உண்மை. இதுவே அவரோட சேலரியை குறைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கான ப்ரொடியூசர் வந்து கிடைப்பாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா அஜித் வந்துட்டு ரிட்டையர் ஆக போறாருன்னு வேற கேள்விப்பட்டாராமா. ஆக்சுவலா
ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்த மாதிரி ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்ப ஏகே வந்து அவருடைய 70வது திரைப்படத்தை அப்புறமா சினிமால இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு ரூமர் தான், கன்ஃபார்ம்லாம் கிடையாது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து 5வது கேள்வி ஈரோட்ல இருந்து மூர்த்தி அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. சங்கர் அடுத்ததா வேல்பாரி படம் பண்றாரு. அந்த படத்தில் யாரு ஹீரோவா பண்ணா நல்லா இருக்கும், யாரு பண்றாருன்னு எதுவும் தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ வேல்பாரி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா சேன் விக்ரம் பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும். சோ இப்ப லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்க போறாரு. அவர் தான் வேல்பாரியா ஆக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ எதனால ரன்வீர் சிங் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் தான். சோ வேல்பாரி அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சாதானே நல்லா இருக்கும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ரன்வீர் சிங் கிட்ட போயிருக்காங்க. சோ அவரு தான் இந்த படத்துல இப்ப ஹீரோ ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கடைசி கேள்வி நீலகிரியில இருந்து மதியழகன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. ரஜினி அண்ட் கமல் டுகெதர் ஆக்ட் இன் எ ஃபிலிம் வென் வில் ஸ்டார்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதாவது ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்றாரு இல்லையா, அந்த படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததான். இப்ப சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தோன்னா தலைவர் ஒன் ப்ராஜெக்ட் நடிக்கிறாரு. அண்ட் கமல் வந்து பார்த்தோன்னா அடுத்ததா KH 237 அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இது போக எலெக்ஷன் வேலைகள்லாம் வேற இருக்கு. சோ இங்க ரெண்டு பேருமே இந்த கமிட்மெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ மேபி பாத்தீங்கன்னா 2027 மிட்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது எல்லாம் தான் இந்த வாரம் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. சோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனல்ல வந்துடும். சோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்போ நம்ம ட்ரீம் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.